கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன். சரி டாக்டர். வாமா சீதா. கங்க்ராச்சுலேஷன் ராம், உங்க வைஃப் கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சீதா சக்கரவர்த்தி ஃபேமிலியோட முதல் வாரிச சுமந்துட்டு இருக்காங்க. டாக்டர், ஓகே ராம், டெஸ்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. என்ன பிளட்ல ஹீமோகுளோபின் 3 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஓ, அதுக்கு நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். சரி டாக்டர். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க. ஓகே ஓகே. அப்பதான் பிறக்கிற குழந்தை ஹெல்த்தியா இருக்கும். டாக்டர், அடுத்த டெஸ்ட்க்கு எப்போ வரணும்? நெக்ஸ்ட் மந்த் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்க சொல்லுங்க. மத்தபடி எல்லாமே நார்மல் தான். சரி டாக்டர். கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர். சித்ரா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்சம் ராம்க்கு ஃபோன் பண்ணி தான் பாரேன். சுமித்ரா, நானும் 10 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அவன் வண்டி ஓட்டிட்டு இருப்பான், தொந்தரவு கொடுக்க வேண்டாம். என்னமோ தெரியல, அந்த சந்தோஷமான விஷயத்த அவன் வாயால சொல்லி கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். என்னத்த 2 தலைமுறையை பார்த்த நீங்களே இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பதட்டம் இல்லம்மா, ஆர்வம். என் கொள்ளு பேரனை நான் தாளாட்ட போறேன்ல, அந்த சந்தோஷம். வந்துட்டாங்க. ராம், டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான்மா. டாக்டர் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க.
என் செல்லமே சீதா, இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிச உன் வயித்துல சுமந்துட்டு இருக்கியா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்பா கிருஷ்ணா, வர கோகுலாஷ்டமிக்கு உன் பாதத்தை இந்த வீட்டுல பதிக்க ஒரு குட்டி கிருஷ்ணனை கொடுத்ததுக்கு எங்க குடும்பம் ஆயுள் பூரா கடமைப்பட்டிருக்கோம்ப்பா. ஆயுள் பூரா கடமைப்பட்டிருக்கோம். சீதா, நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். அத்தை, புள்ளத்தாச்சி பொம்பளைய ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது அத்தை. ஐயோ, ஆமா ஆமா, வாமா, வா 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 வா, வந்து உட்காருமா, உட்காரு உட்காரு, உட்காரு உட்காரு உட்காரு. உட்காரு. அப்புறம் உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கறேன். என்ன, நீ எல்லாத்தையும் சாப்பிடணும். ராம், டாக்டர் டெஸ்ட் எடுத்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. பிறக்க போற குழந்தைக்கு கால்சியம் சத்து அதிகமா தேவைப்படுறதுனால நல்லா சத்துள்ள ஆகாரமா கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே என் மருமகளை நான் எப்படி கவனிச்சுக்க போறேன்னு மட்டும் பாரு. ம்? ம். அத்தை, ஆஹா, பிரியா, என்ன அதிசயமா இருக்கு கற்பூர தட்டோட? ஆமா பாட்டி, எனக்கு நல்லா தெரியும் சீதா ஹாஸ்பிடல் போன விஷயம் பாசிட்டிவா தான் இருக்கும்னு. அதான் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக பூஜை பண்ணிட்டு வரேன். அத்தை, ஆ? பேசுறது பிரியாவா? ஆமா சித்ரா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வந்த நேரம் இனி எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிறதுக்கு பிரியா கற்பூர தட்டோட வந்ததுதான் அடையாளம். எல்லாரும் சந்தோஷமா கும்பிடுங்க. என்னங்க, உங்க பேர ராம் மூலமா நம்ம வம்சங்கிற ஆலமரத்துல ஒரு துளிர் விட்டுருக்கு. அந்த துளிர் தூணாகி இந்த குடும்பத்தை தாங்கி நின்னு உங்க பேரை நிலைநாட்ட போகுது. உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு நீங்களே குழந்தையா வந்து பிறக்கணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். இந்த குழந்தைய ஆசையா என் மடியில வச்சு அழகு பார்க்கிற பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு இருக்கணும். அந்த சின்ன சிறுசுங்க ராம் சீதாவையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். அதே மாதிரி உங்க இன்னொரு பேரை ரவி பிரியாவுக்கும் வாரிசை உருவாக்கணும்.
மைன்யூட் டீடைல்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியுமோ பிரைசிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஓகே சார். இத மட்டும் நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 3 crores ப்ராஃபிட் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். சூப்பர் சார். சூப்பர் சார், பண்ணி சூப்பர்ல. எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர். நீ பேசுங்க சார். ஹலோ. வணக்கம் சமந்தி, நான் சித்ரா தேவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சம்மந்திமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கம்மா, என் பொண்ணு சீதா எப்படி இருக்கா? அவளை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சொல்லுங்க. நீங்க தாத்தாவா போறீங்க. என்ன சொல்றீங்கம்மா? உங்க மக சீதா எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க போறா. சமந்தி, சமந்தி. சொல்லுங்க சம்மந்திமா. என்னாச்சு, எப்படி அமைதி ஆயிட்டீங்க? அது அது ஒண்ணுல, அது இவ்வளவு நாளா என் மனசுல ஏதோ ஒரு பாறாங்கலை கட்டி வச்ச மாதிரி ரொம்ப வருத்தத்தோட இருந்த சம்பந்திமா. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே மழையில நனைஞ்ச மனசு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் அப்படித்தான் இருக்கோம் சம்மந்தி. எங்க குலத்தோட குருத்து தலைக்குதேன்னு நாங்க எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சம்மதி. அது சீதா பொண்ணு பாவம், அப்பா அம்மா இல்லாத புள்ள. அது இந்த உலகத்துல என்ன பாடுபட போதோன்னு அப்பப்ப நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னைக்கு அவ உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே மனசுல இருந்த பாரம் எல்லாம் பாதி இறங்கிடுச்சு. நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்குவேன், கடவுளே அந்த பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுன்னு. என் பிரார்த்தனை கடவுளுக்கு கேட்டுடுச்சு போல இருக்கு சம்பந்தி. அதான் இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அது போதும் சம்பந்தி. எனக்கு அது போதும், எனக்கு அது மட்டுமே போதும். இத பாருங்க, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நல்லோரை காண்போருக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லு அப்படி வீணா போயிடுமா? சம்மந்தி, நீங்க எங்களுக்கு சம்மந்தியா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் சம்மந்தி, சீதாவை ஒரு தடவை வந்து நீங்க பாத்துட்டு போங்க. கண்டிப்பா சம்பந்தி, கண்டிப்பா வரேன். சரிங்க. என்ன சுந்தரம் சார், ரொம்ப பயங்கரமா சந்தோஷமாயிட்டீங்க. ஆமா, கரெக்டா பிரைசிங் பண்ணுங்க, நமக்கு 3 கோடி ரூபாய் ப்ராஃபிட் நிச்சயமா கிடைக்கும். உங்க 2 பேரும் சந்தோஷப்படுத்தனா இல்லையா? என் பொண்ணு என்னடான்னா என்ன தாத்தா வைக்க எனக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்தா. ரொம்ப சந்தோஷம் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்போ பார்ட்டி எப்ப சார் தரீங்க? எப்ப பார்ட்டியா, எப்ப வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். உங்க டைமிங்க பாத்துக்க. ஓகே சார். அப்ப நான் வரேன். என்ன சார் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணு ஒரு சூப்பரான நியூஸை கொடுத்திருக்கா. அவ வீட்டுக்கு போய் அவளை நேர்ல பார்த்து வந்துடுறேன். ஓகே சார். யூ ப்ளீஸ் கேரி. ஓகே சார். என்னங்க, ஏங்க, ராம் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் சந்தோஷம் சீதா கர்ப்பமானதாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப அவலா இருக்குங்க. சக்கரவர்த்தி குடும்பம் மேலும் மேலும் தழைச்சு இந்த மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேங்க. சுமித்ரா, உன் மனசுப்படி
இந்த குடும்பம் எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேலும் வாழத்தான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரவி ராமையும் சேர்த்து நமக்கு 2 கண்கள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு துணையா இருக்கிற சீதாவும் பிரியாவையும் சேர்த்து 4 கண்கள். அதுதான் இந்த குடும்பத்தோட 4 தூண்கள். இனி இந்த தூண்கள் தான் நம்ம வீட்டை தாங்க போகுது. அந்த தூண்கள் கட்டிய கூட்டுல கொஞ்சி விளையாடுற குருவிங்க தான் நம்ம பேர பிள்ளைங்க. இந்த சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும் நமக்கு சொல்லு? சித்ரா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு? என்ன விஷயம்? பின்ன இருக்காதுங்களா? நாம நம்ம ராம குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அவனுக்கும் குழந்தை பிறக்க போகுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம கல்யாணம், நம்ம குழந்தைங்களோட கல்யாணம்னு காலம் எவ்வளவு வேகமா ஓடிடுச்சு பாத்தீங்களா? இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துடுச்சு. என்னங்க, இன்னும் ஒரே ஒரு குறைதாங்க. நம்ம ரவிக்கும் குழந்தை பிறந்துடுச்சுன்னா 2 குழந்தைங்களையும் தூக்கி விளையாடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிடும். எல்லாருக்குமே அந்த ஆசைதான் சித்ரா. என்ன பண்றது? அண்ணனுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. ஆனா நமக்கு தான் முதல்ல ராம் பிறந்தான். இப்போ ரவிக்கு முன்னாடி ராம்க்கு குழந்தை பிறக்க போகுது. யாருக்கு முதல்ல குழந்தை பிறந்தா என்ன? எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே. விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்ரா, சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதை நினைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். சீதா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்னு சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீங்க தான் சொல்லணும். நீ சொல்லுன்னு சொல்றேன்ல. நீங்க சொல்லுங்க. இங்க பாரு, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீயே சொல்லு. இல்ல ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க தான் சொல்லணும். இப்ப சொல்லுவியா சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இங்க பாரு, சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சொல்லு 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 சொல்லு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஓ சீதா, கம் இன். வாங்கப்பா, வாங்க பெரியப்பா. ராம், எல்லாரோட மனசையும் குளிர வச்சுட்டடா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களை விட பாட்டியோட சந்தோஷம் இருக்கு பாரு, அதுக்கு அளவே கிடையாதுடா. அப்புறம் ராம், உன் பையன் உனக்கு அப்பாங்கிற ப்ரமோஷன் கொடுத்துட்டான் போல இருக்கு. அப்புறம் ராம், உனக்கு பிறக்க போறது நம்ம சக்கரவர்த்தி குடும்பத்தோட குலக்கொழுந்து. அத கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ்னு அலையாம சீதா சீதான்னு இரு. அப்பதான் பிறக்க போற குழந்தை உன்னை உரிச்சு வச்ச மாதிரியே பிறக்கும். அப்புறம் ராம், இது நம்ம பரம்பரை நகை.
தலைமுறையா பாதுகாத்துட்டு வரோம். இத பிறக்க போற உன் குழந்தைக்கு அன்பளிப்பா வச்சுக்க. அப்புறம் ராம், இந்த நகை ரொம்ப முக்கியமானது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் இது வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. நிச்சயமா பெரியப்பா. இங்க உட்கார வச்சுட்டு பிரியா எங்க போயிட்டா? வரட்டும். டன்டடாய். இந்தாங்க அத்தை, நான் என் கையால ஸ்வீட் பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. என்ன பிரியா, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அதிசயமாவே இருக்கு. என்ன விஷயம்? இன்னைக்கு என் தங்கச்சி சீதா கன்சீவ் ஆயிருக்கா. அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடிட்டு இருக்கேன். ம்ஹும். நிஜமாவா? என்னத்த அப்படி கேட்டுட்டீங்க? சீதா கன்சீவா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு முதல்ல எல்லார்கிட்டயும் சொன்னது நான் தான். எனக்கு சந்தோஷம் இருக்காதா? இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ வேண்டாம்மா, நானே சாப்பிடுறேன். இல்ல என் கையில நானே தான் ஊட்டி விடுவேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. அம்மா, என்ன நடக்குதுங்க? அம்மா, என்னம்மா ஸ்வீட்லாம் செஞ்சு அசத்துறீங்க? நான் செஞ்சது ரவி. அப்படியா? அதிசயம் தாம்மா. ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான். நீ சித்தப்பாவாக போற. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டா, டாக்டர் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கும் அன்னைக்கும் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்களை எப்படி கலாய்க்கிறேன்னு மட்டும் பாருங்க. அவங்க அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போறத நினைச்சு அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாரு. ஏன் அத்தை, எனக்கு இல்லையா? உனக்கும் சந்தோஷம்தான், நீ சித்தி ஆக போறியே.